வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மாரீசன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலும் வடிவேலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தை கூட பாருங்க. இந்த படம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல தான் இதை ஒரு பக்காவான த்ரில்லர் படமா மாத்துவாங்க. நான் பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்பாயிலா போயிடும், நிறைய ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பிளாட்டை சொல்லாம நான் நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தயாளன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவார் போல. கடைசியா பண்ண திருட்டுக்கான தண்டனை முடிஞ்சிருது. இப்ப வெளியே கிளம்புறதுக்காக வராரு. இதுக்கப்புறமா அது ஒழுங்கா இருன்ற மாதிரி ஆளுங்களும் இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு குளத்துக்கிட்ட வந்து இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன தம்பி, எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வந்து குளிங்க தம்பி, பொருள்லாம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அந்த மண்டபத்திலேயே ஃபர்ஸ்ட் வாங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவருக்கு சொன்ன நபர் இருக்காருல, அங்கதான் போனை வச்சு குளிச்சுட்டு இருக்காரு. இந்த போனை தூக்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவருமே போனை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. பாதிலேயே எந்திரிச்சு போற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒருத்தர் பைக் சாவிய பைக்லயே வச்சுட்டு போயிருக்கிறது தெரிய வருது. பைக்கை தூக்கிட வேண்டியதான்ற மாதிரி தூக்கிடுறாரு. நம்பர் பிளேட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் இவர் மாத்திடுறாரு. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள பூந்து திருடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு வீட்டுல லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. இந்த வீட்டுல யாருமே இல்ல போல, இங்க நுழைஞ்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ரொம்ப கூலா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டே ஒவ்வொரு பொருளா தேடிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா உள்ள ஒருத்தர் லாக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நபர் இருக்கார்ல, என்ன கிருஷ்ணா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து நார்மலா பேசுறாரு. சத்தம் போட்ட சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் இவர் மிரட்டுறாரு. அப்ப நீ என்னோட பையன் இல்லையான்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மறதி ப்ராப்ளம் இருக்கும். வந்திருக்கிறது பையன் நினைச்சுதான் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நான் உங்களோட பையன்லாம் கிடையாது, திருடன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. சரி, எதுக்காக உங்க பையன் லாக் பண்ணிட்டு போனான்னு கேட்கிறாரு. எனக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எங்கேயாவது போயிடுவேன், அதனால தான் இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கான், நான் வெளியே போனப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ எவ்வளவு தேடினாலும் இங்க எதுவுமே உனக்கு கிடைக்காதுப்பா, எல்லா காசும் பேங்க்ல தான் இருக்கு, ஏடிஎம்ல இருந்து 25,000 ரூபாய் எடுக்க முடியும்ல, வேணா எடுத்து தரேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக இதை ஓபன் பண்ணி விடுன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, 25,000 ரூபாய் அது கிடைக்கட்டும்ன்றதுக்காக இந்த தயாளன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட விலங்கெல்லாம் கழட்டி விட்டுறாரு. இப்ப இவரை பைக்ல உட்கார வச்சிடுறாரு. போற வழியில தள்ளி விடணும்னு நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. தள்ளி விட்டா நானும் தானப்பா கீழே விழுவேன், தள்ளிலாம் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பேரு வேலாயுதம் அப்படின்றது. இப்போ ஒரு ஏடிஎம் பாத்துறாங்க. இவர் உள்ள காசு எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்ப தயாளனா வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. 25,000 ரூபாய் போதும்னு நினைக்கிறாரு. இப்ப எதிர்ச்சியா உள்ள பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. பேலன்ஸ் 25 லட்சம்ன்ற மாதிரி காட்டுது. 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரா? அது எல்லாத்தையும் அடிச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே வந்த வேலாயுதம் இருக்காருல, நீ கேட்ட மாதிரியே காசு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறாரு. இருந்தாலே இவருக்கு போக மனசு வர மாட்டேங்குது. எப்படியாவது ஏமாத்தி அந்த காசையும் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. மறதி ப்ராப்ளம் வேற இருக்குல்ல, ஈஸியா எடுத்துடலான்ற மாதிரி கணக்கு பண்றாரு. இப்ப எங்க போறீங்கன்ற மாதிரி பேச்ச கொடுக்குறாரு. என் பொண்ணு வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறேன், ஆனா என் பையன் முதல்ல பொண்ணு வீட்டுல தான் செக் பண்ணுவான், அதனால தான் வேற எங்கேயாவது போலாமான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், அதனால அடிக்கடி இவருக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கும். இவர் இருக்கார்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறேன்ப்பா, பஸ் ஸ்டாப்ல விட முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி தயாளன் ஏத்துக்கிறாரு. எப்படியாவது நம்ம கூட வர வைக்கணும்ன்ற மாதிரி தயாளன் யோசிக்கிறாரு. இப்ப அவர் பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கிறாருல, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி தயாளன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வேலாயுதத்துக்கு பஸ்ல போறதுக்கும் தயக்கமா இருக்கு. அடிக்கடி இவருக்கு பாத்ரூம் வரும்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல தயாளன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அடிக்கடி உங்களுக்கு யூரின் வேற வரும், பஸ்ல போனா செட் ஆகாது, அதனால தான் சொல்றேன், நானே டிராப் பண்றேன், நீங்க டிராப் பண்றதுக்கு காசு மட்டும் தாங்க, நானே உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, இவன் கூடயே போனா என்னன்ற மாதிரி இந்த இடத்துல அவருமே யோசிக்கிறாரு. திருவண்ணாமலைக்கு போனோன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. நான் கூட்டு போறேன்ற மாதிரி தயாளனும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. தயாளனு வேற ஒரு பிளானோட தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பாத்ரூம் போனோன்ற மாதிரி இவர் யாருக்கோ கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் கால் பண்ணலாம்னு நினைக்கிறவர் போனை எடுக்க மாட்டாரு போல. இவருமே அப்செட் ஆயிடுறாரு. இப்ப இவர் ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த வேலு இருக்காருல, டே கிருஷ்ணா, அப்பா முன்னாடியே ஸ்மோக் பண்றியா அப்படின்ற மாதிரி கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. பையனை நினைச்சு நம்மள அரைஞ்சிருக்காரு அப்படின்றது தயாளனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இப்ப தயாளன் இருக்கார்ல, பையன் மாதிரியே இவர்கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வருது. அவரோட பையன் போலீஸா இருக்காரு போல. இது போலீஸா அப்படின்ற மாதிரிலாம் இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு.
பரவாயில்ல ஏமாத்தி எப்படியாவது காசை தூக்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்றாரு. இப்ப பெட்ரோல் இல்லாத மாதிரி டிராமா பண்றாரு. அப்பா ஏடிஎம்ல காசு எடுக்கணும், உங்க கார்டை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே பையன் தான் கேட்கறான்றதுக்காக கார்டை எடுத்து தந்துடுறாரு. இவருக்கு தான் பாஸ்வேர்டு தெரியாதுல்ல, அப்பா பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டே என்னை விட உனக்கு தான்டா நல்லா தெரியும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு மறந்துருச்சுப்பா நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி நம்பரை கேட்டுட்டு உள்ள வராரு. ஆனா அந்த நம்பர் தப்பு அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்பா நம்பர் தப்புன்னு காட்டுது, நீங்களே வந்து போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே உள்ள வந்து நம்பரை போடுறாரு. ஆனா இவரு போடும் போதும் தப்புன்னு காட்டுது. எனக்கு மறந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு நடுவுல மறந்து போயிடும். திரும்பி கொஞ்ச நேரத்துல ஞாபகம் வர கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தயாளன் இருக்கார்ல, என்கிட்ட இருக்க காசை வச்சே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. சரி எங்க பைக்கை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் பிஏவோட பையனா இருப்பாரு. சார் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரிப்பா நாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றோம், நீ கிளம்புன்ற மாதிரி இங்க இருக்கவரை அனுப்பி வைக்கிறாரு. தயாளன் ஒரு பைக்கை தூக்குனார்ல, அந்த பைக்குக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப தயாளனை நமக்கு காட்டுறாங்க. சார் அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க, என் பேரையும் நம்பரையும் எழுதுறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க சார், உங்க ஏடிஎம் என்னன்றதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா வீட்லயே ஒரு டைரி இருக்கு, அதுல நான் எழுதி வச்சிருக்கேன், அது போதும் அப்படின்ற மாதிரிலாம் வேலாயுதம் இந்த இடத்துல சொல்றாரு. உசாரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தயாளன் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவரை ஹீரோனே சொல்றேன். இப்ப வேலு இருக்கார்ல, மருந்து மாத்திரை வாங்கணும், கொஞ்சம் காசு மட்டும் தாப்பான்னு கேக்குறாரு. இவருமே காசெல்லாம் தந்துடுறாரு. நீங்க வாசல்லே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலுவும் மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக தள்ளி போயிடுறாரு. அந்த சமயம் நைட்டு ட்ரை பண்ண நபருக்கு இவர் ட்ரை பண்றாரு. அவர் பேரு கணேஷ் அப்படின்றது. என்னடா வெளியே வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்ட போல, சரி எதுக்காக கால் பண்ணன்ற மாதிரி கணேஷ் கேக்குறாரு. வெளியே வந்தோடனே ஒரு பைக்கை தூக்கிட்டேன், அதை தாண்டி ஒருத்தர்கிட்ட இப்ப பழகிட்டு இருக்கேன், அவர்கிட்ட இருந்து காசை தூக்குறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த மருந்து கடை வாசல்ல அவர் காணாம போயிருக்காரு. எங்க இவர் போனாருன்னு தேடினா ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காரு. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு வந்து பஸ்ல ஏறிடுறாரு. வாங்க போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா வேலு இவர் யாருன்றத மறந்து போயிருக்காரு. நீ யாருன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதனால பேசஞ்சர் இருக்காங்கல்ல, யாருன்னே தெரியாதவரை கூப்பிட பாக்குறியா, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இவருக்கு நான் தெரிஞ்சவர் தான், இவர் ஒரு டைரி வச்சிருப்பாரு, அதுல என் பேரு நம்பர்லாம் எழுதி வச்சிருப்பாரு, நீங்களே கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கால் பண்ணா இவருக்கு தான் போன் வருது. புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இறக்கிக்கோன்ற மாதிரி ஆளுங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப இவருமே எல்லா விஷயத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்திடுறாரு. நான் தான் உங்களை பைக்ல விட்டுறதா சொன்னன்ற மாதிரி பைக்ல கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவர் பின் நம்பரை தெரிஞ்சுக்கணும், ஏடிஎம் கார்டை தூக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக வராரு. காசை நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் பே பண்றதுக்காக கார்டுல நம்பர் போடுறாரு. இப்பயும் தப்பா தான் போடுறாரு. அதனால இவர் கையில இருக்க காசை வச்சு பே எல்லாம் பண்ணிடுறாரு. ஆளுங்க ஆட்டெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இவர் வேணும்ட்டே ஒரு ஆட்டு மேல வண்டியை விட்டுறாரு. இப்ப அங்க இருக்க எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. காசு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்கிட்ட காசு இல்ல, ஏடிஎம்ல தான் காசு இருக்கும், ஏடிஎம்க்கு போய் வேணா எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரையும் விட முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா, உன் அப்பா இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆடு மேலே இவர் வேணும்ட்டே வண்டியை விட்டுருப்பாரு. இப்ப வேலு கிட்ட காடை தாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், அதே மாதிரி பின்ன சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு பின்ன ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மிஷினை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லுவீங்கல்ல, மிஷினை போட்டோ எடுத்திருக்கேன், இதை பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. இப்ப இவருமே யோசிக்கிறாரு, இதுதான் நம்பர் போலப்பா, இதுதான் நம்பர்ன்ற மாதிரி நம்பரை சொல்லிடுறாரு. இப்ப நம்பர் தெரிஞ்சிருச்சுல, இவருமே கார்டை வாங்கிட்டு வேகமா கிளம்புறாரு. அந்த நம்பரை போட்டோன்னு உள்ள போகுது. இவருமே 25,000 ரூபாய் போடுறாரு. ஆனா பேலன்ஸ் இல்லன்ற மாதிரி காட்டுது. ஏதோ அவ்வளவு பேலன்ஸ் இல்லையான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணா 8,000 ரூபாய் தான் இருக்கு. நேத்து தானே 25 லட்சம் பார்த்தோம், இப்ப என்ன 8,000 ரூபாய் தான் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப நம்ம பிளான்லாம் வேஸ்டா போயிருச்சா அப்படின்ற மாதிரி இவருமே இருக்கிற காசை எடுத்துக்கிறாரு. இங்க ஆளுங்க கிட்ட தரதுக்காக வராரு. இப்பதான்ப்பா உன்னோட அப்பா நீ போலீஸ்னு சொன்னாரு, போலீஸ் கிட்ட எல்லாம் எதுக்கு காசு வாங்கிக்கிட்டு, பரவாயில்ல நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் வேலு கிட்ட இன்னொரு ஏடிஎம் கார்டு இருக்கிறது தெரிய வருது. அப்ப அந்த அக்கௌண்ட்ல தான் நிறைய காசு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது வேலாயுதத்துக்கு ஒரு இடத்துல டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. இது என்ன ஊருன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஊரோட பேரை சொல்லிட்டாரு. இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, ஈபில வேலை பார்த்தான், 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவனை பத்தி விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவ்வளவுதானே, நான் விசாரிச்சு பாக்குறேன்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஏதாவது கடையை பார்த்து விசாரிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப கடையில இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிடுறாரு. ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இங்க இருக்காரா, ஈபில வேலை பார்த்திருக்காரு, 3 பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பேர்ல யாருமே இங்க இல்லையன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு.
கடைக்காரர் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் கேக்குறாரு. ஒய்ஃபுக்குமே சரியா தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடுங்கண்ணே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே நைட் ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துறாங்க. இப்ப வேலு சரக்கச்சிட்டு இருக்காரு. ஹீரோ வெளியே வந்து ஃப்ரெண்டான கணேஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. அவர்கிட்ட வேற ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை ஒரு காப்பி மாதிரி பண்ணணும், உன்னால முடியலன்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ணிடலாம், நீ பின்ன மட்டும் எப்படியாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இன்னும் திருவண்ணாமலைக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணா போதும், அதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த பின்ன தெரிஞ்சுக்கிட்டாகணும், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வேலு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாரின்ற ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. அவர் சாமியாரா போயிருப்பாரு. அவரோட தங்கச்சி தான் இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. மேற்கொண்டு இவரோட பையன் பொண்ணை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சரி உன்னை பத்தி சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல, திருட்டு வேலை தான் பண்ணிட்டு பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இவர் நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா வீட்டுல வாங்கி தர முடியாத சூழலா இருக்கும். அப்படிதான் திருட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே இப்படி மாறிட்டேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தூக்கம் வரதுனால இவரும் படுத்துறாரு. காலையில ரொம்ப லேட்டா தான் இவர் கண்முழிக்கிறாரு. என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வேலு கிட்ட கேக்குறாரு. நல்லா தூங்குனப்பா, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணலன்ற மாதிரி வேலு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கார்டோட ஃப்ரண்ட் பேக்க போட்டோ எடுத்து அனுப்பு, அப்பதான் ரெடி பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சாமர்த்தியமா எப்படியாவது போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சர்வ் பண்றவர் வராருல, இவர் வேணும்ட்டே அவரோட காலை தடுக்க வச்சிடுறாரு. அவரு தெரியாதனமா அங்க இருக்க வேலு மேல சிந்திடுறாரு. வேலு வாஷ் பண்றதுக்காக வாஷ்ரூம்க்கு போறாரு. பேக் எல்லாம் இங்க தானே வச்சுட்டு போறாரு. கார்டு எடுத்து போட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கார்டு எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துடுறாரு. ஃப்ரெண்டுக்கும் அந்த போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. ஃப்ரெண்டுமே கார்டு ரெடியாக லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இவரை விட வேண்டிய இடத்துல விட்டுறக்கூடாது, எப்படியாவது நம்ம சுத்த விடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேலு இருக்காருல, 2 மணி நேரத்துல போயிடலாம்னு சொன்ன, ரொம்ப நேரமா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கே, எப்பதான்ப்பா இடம் வரும்ன்ற மாதிரி கேக்குறாரு. உங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இப்போ உங்க பொண்ணு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. எது சாரியை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா, அப்ப காசு இருக்கா பார்க்கணும்ன்ற மாதிரி பேகை ஓபன் பண்ணி பாக்குறாரு. என்னப்பா 25 லட்சம் ரூபாய் காசு இல்ல, நான் சாரியை காசு வாங்குறதுக்காக தானே பார்க்கவே போனேன், அப்ப காசு எங்க போச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இது சாரியை பார்த்து 25 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்காக போனீங்களா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருக்க 25 லட்சம் ரூபாயை தூக்கலான்னு பார்த்தா இன்னும் ஒரு 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போலியே. சரி இப்ப பேசினது எப்படியாவது நம்ம குழப்பி விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரத்துல மறந்துடுறாருல, அதனால இவருமே நான் அப்படியா சொன்னேன், நான் அப்படி சொல்ல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னும் சாரியை நம்ம பார்க்கவே இல்ல, சாரியை பார்க்கறதுக்கு போலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வேலு கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. சீக்கிரமா சாரியை பார்க்கறதுக்கு கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பைக்ல சின்னதா ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதை ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு இடத்துல இவங்க பைக்கை விட்டுறாங்க. பக்கத்துல ஆளுங்க சீட்டு கட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவருமே சீட்டு கட்டு விளையாடுறதுக்காக உட்காந்துடுறாரு. கொஞ்சம் காசெல்லாம் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டான கணேஷ் இருக்கார்ல, காடை 2 பசங்க கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பசங்க வந்து இவர்கிட்ட காடெல்லாம் தந்துடுறாங்க. சரி வேலுவை கூப்பிட்டு கிளம்பலான்ற மாதிரி இவர் வேலு இருக்கிற இடத்துக்கு வராரு. இவர் போன கேப்ல வேலு இருக்காருல, 10,000 ரூபாய்க்கு ஒரு கேம் விளையாடி தோத்துருப்பாரு. காசு தந்துட்டு போன்ற மாதிரி ஆளுங்க பிரச்சனை பண்றாங்க. இது 10,000 ரூபாய் தோத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப தரதுக்கு வேலு கிட்ட காசு இல்ல. சரி இதையும் நம்ம தான் தந்தாகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்தாங்க 10,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட தந்துடுறாரு. இந்த வேலுவால இருக்கிற காசெல்லாம் போதில்ல, அதனால ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப ரூம் கிட்ட வரும்போது வேலு இருக்காருல, எனக்கு பரோட்டா மட்டும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரொம்ப முக்கியமாது, நான் வாங்கி தரத சாப்பிடுங்கன்ற மாதிரி இவர் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுறாரு. நைட்டு நேரம் இதை பத்தி கணேஷ் கிட்ட சொல்றாரு. டே அவசரப்பட்டு அவர்கிட்ட கோவப்படாத, உன்னை விட்டு வேலைக்கு போயிட்டா என்னடா பண்ணுவ, தேவையில்லாம இப்பெல்லாம் பண்ணாத, ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவர் கேட்ட மாதிரி பரோட்டாவெல்லாம் வாங்கிடுறாரு. அவருக்கு தரலான் ரூம்க்கு வந்தா அவர் தூங்கி இருக்காரு. அச்சோ தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நேத்து நீங்க பரோட்டா சால்னா கேட்டீங்க, வாங்கிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டீங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியாப்பா நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப சாரியை பாக்குறதுக்காக இவங்களுமே ஒரு ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. சாரி சாமியாரா மாறிட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சாரியும் இந்த இடத்துக்கு வராது. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேருமே பாத்துக்கிறாங்க போல. சந்தோஷமா அவருமே கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கணேஷ் கால் பண்ணிட்டாரு. அந்த பின் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் நாசுக்கா எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா பின் நம்பரை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியாவது பேசி தெரிஞ்சுக்கோ, அப்பதான் காசை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்க சாரி இருக்கார்ல, ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. வேலுக்கு 2 பசங்க இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையில வேலுக்கு பசங்க கிடையாது, சாரிக்கு தான் 2 பசங்க இருந்திருப்பாங்க. சாரியோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் சாமியாரா மாறி இருப்பாரு. என் பசங்களை நீ வளர்த்துக்கோன்ற மாதிரி தான் தந்திருப்பாரு. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன், வேலுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காது அப்படின்ற மாதிரி சாரி சொல்லிட்டாரு. 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இல்லப்பா, ஒரு வாரம் முன்னாடியே என் அக்கௌண்ட்டுக்கு அவன் 25 லட்சம் ரூபாய் போட்டுட்டானா, அது தெரியாம தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி வேலாயுதம் சொல்லிட்டாரு. அச்சச்சோ 50 லட்சம் ரூபாய்க்கு பிளான் போட்டுமே, அப்ப 25 லட்சம் ரூபாய் தான் நமக்கு கிடைக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் சோகமா உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு.
இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ்மேன் ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டேன், திரும்பி பேசலான்னு பார்த்தா அவன் நம்பர் கூட இல்ல, அவன் நம்பர் எப்படியாவது நீ எடுத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் டீடைல் கொடுங்க எடுத்து தரேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாலை தான் நடத்திட்டு இருக்காரு போல. ஹீரோ நுழையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் கிளம்பி போயிருப்பாரு. இப்ப ஹீரோ ஓனரை பத்தி விசாரிக்கிறாரு. ஓனர் கிட்ட பேசணும், நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறாரு. சாரி சார், நம்பர்லாம் யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்றாங்க. இவருமே வேற ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. இப்ப மாசா ட்ரெஸ் மாத்திடுறாரு. இப்ப பிசினஸ் விஷயமா பேசுற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. பாஸோட நம்பர் வேணும்னு கேக்குறாரு. சாரி சார், பர்சனல் நம்பரை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் சொதப்பிக்கிச்சுல. இப்ப வேற ஒருத்தர் கிட்ட புதுசா ஒரு பிளான போடுறாரு. பாஸ் கிட்டயே பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட போன்ல சார்ஜ் காலி ஆயிருது. சார்ஜ் காலி ஆயிடுச்சு, பாஸ் கிட்ட அதனால பேச முடியல, உங்க போன்ல போட்டு தாங்கன்னு கேக்குறாரு. அவருமே போட்டு தந்துடுறாரு. அது மூலியமா இவருமே நம்பர் என்னன்றதை நோட் பண்ணிக்கிறாரு. நம்பர் கேட்டீங்கல்ல, ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தந்துடுறாரு. அவங்க கிட்ட பேசிட்டேன்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி வேலு சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஹீரோவும் கீ எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. ஒருவேளை பைக்லயே வச்சிருப்பா, பைக்கு கிட்ட போய் பாருன்னு சொல்லிட்டாரு. பைக்கு கிட்ட தான் கீ இருக்கு, பைக்லயே ஃபர்ஸ்ட் மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஸ்டார்டிங் வேலாயுத ஒரு வீட்ல வச்சு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீட்ல ஒரு கொலை நடந்திருக்கு போல. அந்த கொலைய போலீஸுங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு தகவல் கிடைக்குது. மேடம், இந்த வீட்டுக்கு கடைசியா ஒரு பைக் வந்திருக்கு, திருட்டு போன பைக் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹீரோ வந்தார்ல, அந்த பைக் வந்ததா சொல்றாங்க. பைக்கை திருடினவன் தான் இந்த கொலையும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போலீஸுங்கலாம் பேசிக்கிறாங்க. கொல்லப்பட்ட நபர் கடைசியா யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருன்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க மட்டும் கொலை நடக்கல. ஆக்சுவலா இவங்க 2 பேர் பைக்ல போனாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில எல்லாம் கொலை நடந்திருக்கு. 2-3 கொலை நடந்திருக்கு. இப்பதான் அந்த கொலையை பத்திலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது ஹீரோவான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் கிடையாது. ஹீரோ கூட வேலுன்னு ஒருத்தர் டிராவல் பண்றாரு பாத்தீங்களா, அவர் தான் போற வழியில ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இந்த கேஸை ஏசிபி தான் ஹேண்டில் பண்றாங்க. கொல்லப்பட்ட எல்லாருக்குமே கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். எல்லாருக்குமே வேற வேற நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். ஆனா ஐஎம்இ நம்பர் சேமா இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சிம் வேற வேறையா இருக்கும், ஆனா போன் ஒண்ணுதான்றது தெரியுது. சோ குற்றவாளியை பிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப கணேஷ் இருக்கார்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் வேலு கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சேர்ந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுமே அந்த இடத்துக்கு போய் டான்ஸ்லாம் பண்றாங்க. இப்ப வேலு இருக்கார்ல, யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க யாரு, நான் எதுக்கு மீட் பண்ணணும்ன்ற மாதிரி அவன் கேக்குறான். மதுவை ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அவனும் கொஞ்சம் பதட்டமாயிடுறான், ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப இவர் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது கணேஷும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போனை தூக்கி போட்டு ஓடிட்டேன்ற மாதிரிலாம் கணேஷ் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச வேலு இருக்கார்ல, எதுக்குப்பா போனை தூக்கி போடணும், சிம்ம தூக்கி போட்டா போதாதான்னு கேக்குறாரு. சிம்ம தூக்கி போட்டாலும் போன் மூலியமா ட்ரேஸ் பண்ணுவாங்க, போன்ல ஐஎம்இஐ நம்பர்னு ஒண்ணு இருக்கும், அது மூலியமா ட்ரேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அச்சச்சோ, ட்ரேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வேலு உள்ளுக்குள்ள ஷாக்லாம் ஆகுறாரு. இப்ப சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, 2 பேருக்குமே தூக்கம் வருது. தூங்குறோன்ற மாதிரி 2 பேருமே படுத்துறாங்க. வேலு மட்டும் கிளம்புறாரு. இப்ப வேலு இருக்கார்ல, திரும்பி அவனுக்கு கால் பண்ணிட்டு அவன் வர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். உன் வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஒழுங்கா கிளம்பி வான்ற மாதிரி மிரட்டுறாரு. அந்த போனை யூஸ் பண்றவரு புதுசா ஒரு சிம்ம போட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வேகமா அந்த பகுதிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப வேலு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வேலு போன்ல பேசின நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ யாரா, எதுக்காகடா இதெல்லாம் நோண்டிட்டு இருக்கான்னு அடிக்கிறதுக்காக வராரு. வேலு தடுத்து அவர் கூட சண்டை போடுறாரு. இப்ப வேலு இருக்கார்ல, சண்டை போட்டு அவரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு. மதுன்ற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. 13-14 வயசு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மிரட்டி மத்தவங்க கிட்ட எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டவங்கள தான் வேலு சாவடிச்சிட்டு இருக்காரு போல. என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணோட அம்மா உன்னை மன்னிச்சிட்டா உன்னை விட்டுறேன், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மன்னிப்பு கேட்க வராரு, ஆனா அவங்க கேட்காம காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா உன்னை மன்னிக்கல, என்னாலயும் மன்னிக்க முடியாதுன்ற மாதிரி கொடூரமா சாவடிச்சுட்டு போயிடுறாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி கிளம்பிட்டு இருக்க வேலு இருக்காரு பாத்தீங்களா, இந்த போனை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாரு. போன் மூலியமாவும் ட்ரேஸ் பண்ண முடியும்ன்றது இப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் போனை தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. காலையில சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, காயப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல விழுந்து கிடப்பாரு. தகவல் தெரிஞ்சு இவங்க 2 பேருமே பாக்குறதுக்காக வராங்க. வேலு நேத்து ஒருத்தர் கூட சண்டை போட்டார்ல, அப்பதான் காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஹீரோ கிட்ட
என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் காசை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணா, நான் போராடினேன், என்ன அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏமாத்திடுறாரு. சரி வாங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் படுக்க வச்சிடுறாங்க. அந்த போன் எங்கெல்லாம் டிராவல் பண்ணுச்சோ அந்த இடத்துலலாம் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், இந்த பைக்ல ஒருத்தன் கடைக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவை ஒருத்தர் பார்த்தாருல, அவர் சொல்லிட்டாரு. சரி நீ அடையாளம் சொல்லுன்ற மாதிரி இவங்களுமே அடையாளத்தை கேட்கறாங்க. மதுன்ற ஒரு பொண்ணு விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க தான் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. அதனால மதுவோட வீட்டை சேர்ந்த யாராவது இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மதுவோட அம்மாவை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா கேட்கறாங்க. இப்பதான் நமக்கு நடந்த விஷயம் தெரியுது. பொண்ணு ஸ்கூல்ல அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சோடனே அம்மா கிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பா. அம்மா இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அம்மா அதை புரிஞ்சுக்காம நீ ஸ்கூலுக்கு போனோன்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க சாரு மது கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காரு. மதுவை நிறைய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு பாத்தீங்களா. மது மூலியமா தானியான்ற ஒரு பொண்ணையே இவர் லாக் பண்ணிருப்பாரு. மிரட்டலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. நம்மளால தானியான்ற ஒரு பொண்ணும் மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி மது பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் அம்மா லீகலா என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளால தானியான்ற ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி பொண்ணு வருத்தத்திலேயே இருந்திருப்பா. இவங்களால சமாளிக்கவே முடியாது. பொண்ணு ஒரு நாள் துக்கத்துல மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிருப்பா. சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை வாங்கி தரலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா எல்லாருமே கேஸை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே அடுத்தடுத்து சாவுறாங்கல்ல, அதை நினைச்சு அம்மா சந்தோஷம் தான் படுறாங்க. அந்த கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு போலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பக்கத்துல தான் என்னோட ஊர் இருக்கு, போயிட்டு போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வேலுவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பையனை பாக்குற அம்மா இருக்காங்கல்ல, இப்பயாவது மாறிட்டியா இல்ல இன்னும் திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா இப்பெல்லாம் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே போய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேலூர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அப்பா அம்மா கல்யாண போட்டோவா பாக்குறாரு. அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அதே நாள் தான் இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். இத பத்திலாம் ஹீரோவோட அம்மா கிட்ட இவர் சொல்லிட்டாரு. இங்கதான் இவரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் பேரு மீனாட்சி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கு பசங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ஒய்ஃபோட அண்ணன் பசங்களை இவங்க பசங்க மாதிரி வளர்த்திருப்பாங்க. ரெண்டு பசங்களையும் செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இவங்க ரெண்டு பேர் தனியா தான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு வேலு தூங்கிட்டு இருக்கும் போது முழிப்பு வருது. பக்கத்துல பார்த்தா ஒய்ஃப் காணோம். நைட்டு நேரம் எங்க போனான்னு தேடி வராரு. பார்த்தா ஒய்ஃப் சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு வாங்கங்க சாப்பிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது நடு ராத்திரிமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நடு ராத்திரின்னு கூட தெரியாம இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு மறதி ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க கவுன்சிலிங் டீச்சரா இருப்பாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இருக்கால, நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி தரணும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த சமயம் வேலூர் இருக்கார்ல, ஒய்ஃபோட கண்டிஷனை பத்தி தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட பேசுறாரு. இந்த கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமா தான் போகும், சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. இதை நினைச்சு வேலுவா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வேலு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரிப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வரா. ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. இப்ப வேலுவும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போது வேலு இருக்கார்ல, உன் அம்மா கூடயே இருக்கலாம்லப்பா, எதுக்குப்பா ஏன் கூட அலைஞ்சிட்டு இருக்கன்னு கேட்கிறாரு. பரவாயில்ல சார் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. டே சாமி படம் முன்னாடி 10 லட்சம் ரூபாய் செக் போட்டு யாரோ வச்சிருக்காங்க, உன் கூட வந்த சார் தான் வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நீங்க தான் வச்சீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா நான் தான் வச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கல, வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ திருடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப எதுவுமே பண்ணாமே 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் திருடுற ஐடியாவை விட்டுறலாம், இவருக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, 5 பேரோட பேரை சொல்லியிருப்பாங்க. அதுல 4 பேர் இறந்து போயிருக்காங்க. மீதி ஒருத்த மட்டும் இருக்கான். ஆனா அந்த ஒருத்த யாருன்றது இவங்களுக்கு தெரியாது. அது யாருன்னு தெரிஞ்சாதானே நம்மளால தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கடைக்காரர் கிட்ட வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இவருமே ஹீரோவோட அடையாளத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மூலியமா ஹீரோவை வரைஞ்சிடுறாங்க. இப்படிதான் இருந்தானான்னு கேக்குறாங்க. ஆமா சார் இதே மாதிரிதான் அந்த பைக்ல வந்தவன் இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. வேலு இன்னும் ஒருத்தரை மட்டும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஒருத்தரோட அடையாளம் வேலுக்கே தெரியாது போல. நம்பர் மட்டும் வச்சிருக்காரு. அந்த நம்பர் மூலியமா அவங்க கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவை, ஒன்னா இருக்கிறதுக்காக தான் தேவை, ஏற்பாடு பண்ண முடியுமான்ற மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்போ ஒரு பையன் ரூம்ல டெலிவரி தரதுக்காக வரான். இவருமே காசை தரலான்னு பார்த்தா இவர்கிட்ட சேஞ்ச் இல்ல. வேலுவோட பர்ஸை எடுக்கலான்ற மாதிரி எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போது உள்ள இருந்து நிறைய புது சிம்லாம் விழுது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சிம்மை யூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சிம் தான் விழுது. இவ்வளவு சிம் எதுக்காக இவர் வச்சிருக்காருன்ற மாதிரி ஹீரோக்கு கேள்வி வருது. சிம்மை தூக்கி போட்டா போதுமேப்பா, ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் சொல்லும் போது ஹீரோ அதெல்லாம் கேட்டார்ல, இவர் நிறைய சிம் வச்சிருக்காருன்னா ஏதோ தப்பு பண்றாரு போல, என்ன தப்பு பண்றாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப வேலு ரெஸ்ட் ரூமை விட்டு வந்து
வந்துடுறாரு. ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராரு. அப்ப வேலு இருக்கார்ல, உட்காந்து சரக்க போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அம்மா தான் பேசுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே கேமராவை செட் பண்ணிருப்பாரு. போன்ல இப்ப ரெக்கார்ட் ஆன வீடியோவெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இவர் பாத்ரூம் போன கேப்ல அவர் சரக்குல எதையோ கலக்குறாரு. ஐயோ என்ன கலந்தாருன்னு தெரியல, நம்மள சாவடிச்சிட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு பயம் வருது. இப்ப சரக்கை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வேணும்ட்டே வாந்தி வர மாதிரிலாம் பண்றாரு. வாந்தி மாதிரி எல்லாத்தையும் வெளியே வர வச்சிடுறாரு. இப்ப யோசிக்கும் போது சில விஷயங்கள் இவருக்கு தோணுது. ஆக்சுவலா எல்லா வாட்டியும் அவர் சரக்கு அடிக்க வச்சிருப்பாரு. அப்படி சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இவர் செம்மையா தூங்கி இருப்பாரு. அப்ப சரக்குல எதையோ கலந்து நம்மள தூங்க தான் வைக்கிறாரு போலன்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஒருவேளை கீ வந்து பைக்ல இருக்கா பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரை நம்மள தூங்க வச்சுட்டு நம்ம பைக் எடுத்துட்டு வெளியெல்லாம் போயிருக்காரு போல அப்படின்றது இப்பதான் ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ எதையும் காமிச்சிக்காத மாதிரி மேல வந்து அவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இப்ப வேலு குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. வேலுவோட போன் எடுத்து ஹீரோ செக் பண்றாரு. அருண் ஒரு நபர் கிட்ட சாட் பண்ணிருக்காரு. எனக்கு சின்ன பொண்ணுங்க வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அப்ப இவன் ஃபீடோ ஃபைல் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேலு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருமே தூங்குற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்றது வேலுக்கு தெரியல. நம்ம தந்த மாத்திர வேலை செஞ்சிருச்சு போலன்னு யோசிக்கிறாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டாக்ஸியை பிடிச்சி எங்கேயோ கிளம்புறாரு. அவரை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பைக் மூலியமா அவருக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேலு இருக்காருல, ஒரு ரோட்ல இறங்கிடுறாரு. யாருக்கோ வெயிட் பண்றாரு. திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த நபர் வரவே இல்ல போல. வேலு திரும்பி அங்க இருந்து கிளம்புறாரு. நம்மளும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அங்க செக்கிங்ல இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, எங்க வேகமா போயிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரிலாம் நிறுத்துறாங்க. இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் போறதுக்குள்ள ரூம்குள்ள நம்ம போனோம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் போறதுக்குள்ள போலனா இவர் மேல டவுட் வந்துரும்ல. அதனால தான் வேலு போறதுக்கு முன்னாடி போனோன்ற மாதிரி இவர் கஷ்டப்பட்டு ரூம் கிட்ட வந்துடுறாரு. வேலு உள்ள நுழையும் போது இவர் படுத்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாரு. பரவாயில்ல, இன்னும் படுத்துட்டு தான் இருக்கான்ற மாதிரி வேலுவும் படுக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்ப வேலுவோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் இந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்காக நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு தான் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருச்சுல. அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே மறந்துருக்கும். அதனால சாலிடா இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அதனால தான் கேஸ் நிக்காம போயிருக்கும். கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட ஒரு போலீஸ் ஆபீசர்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி தராதீங்க சார், என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒய்ஃப் நம்மள மறந்துட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு ஒய்ஃப் அந்த பொண்ணை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல இவரோட ஒய்ஃப் மீனாட்சி இருக்காங்கல்ல, உடம்பு முடியாம இறந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தரணும்னு ஒய்ஃப் நினைச்சிருப்பாங்க. அதை நம்ம பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளுறாருன்னு காட்டுறாங்க. இப்ப கணேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இந்த ஆள் ரொம்ப மோசமானவன்டா அப்படின்ற மாதிரி அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. இவன் ஒரு ஃபீடோ ஃபைலா அப்படின்ற மாதிரி அந்த கணேஷுமே கேட்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வேலு பேசியிருப்பாரு. அந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன எண்ணத்துல பேசினான்னு தெரியல. இவன் நல்லவன் நினைச்சேன், இப்படிப்பட்டவனா இருக்கான், இவனை விட்டு நான் போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மச்சான் அப்படிலாம் இவனை விட்டுட்டு போக கூடாது, இவனை மாதிரி ஆளுங்களை சாவடிக்கணும். நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதா அவன் கிட்ட சொல்றேன். கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. கணேஷோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கான், அங்க போய் பார்ட்டி பண்ணலாம், நீங்க கணேஷ் கூட போயிட்டு இருங்க, நான் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலுவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கணேஷோட கார்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு ஹீரோவை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, ஹீரோவோட நம்பர் மூலியமா ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப வேலுவும் கணேஷ் கிட்ட சகஜமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே வந்தவர் கார்ல ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா கார்ல கீ செயின் மாதிரி ஒரு விஷயம் தொங்குது. இவர் அருண் ஒருத்தன் கிட்ட சாட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த அருண் இதை தான் டிபியாவே வச்சிருப்பான். அப்ப இந்த கணேஷ் தான் அருண் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுறான். அப்பதான் இவர் அருண் நம்பருக்கு கால் பண்றாரு. பார்த்தா இங்க இருக்க இந்த கணேஷோட போன் தான் அடிக்குது. அப்ப நீ தான் அந்த அருணான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா நான் தான் அந்த அருண் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இது எல்லாம் ஹீரோக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணுவான், இதை பத்திலாம் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை பொறுத்த வரைக்கும் ஒன்னதான் கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கணேஷ் தான் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட வேலு எதுவும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, வாயெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு. வா மச்சான், நான் நல்லா போட்டு அடிச்சிட்டேன், நீயும் அடிச்சிரு, இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணேஷ் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, வேகமா அவரோட கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. எதுக்காகடா கட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்க, சாவடிடா அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஆனா இவர் கேட்காம கட்டெல்லாம் கழட்டிடுறாரு.
இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் அருண்ன்றத வேலு கண்டுபிடிச்சார்ல, கண்டுபிடிச்சோனே ஹீரோக்கு கால் பண்ணிருப்பாரு. இவன் கிட்ட பேசின எல்லாத்தையும் ஹீரோ அந்த சைடுல இருந்து கேட்டிருப்பாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு தான் இதுக்கு பின்னாடி இருக்கானான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்ப உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறாரு. ரெண்டு பேரையும் காலி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப போலீஸ்மே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வரும்போது இந்த இடத்துல வேலு இருக்கார்ல, கணேஷ கொடூரமா சாவடிச்ச மாதிரி கத்திய கையில வச்சிருக்காரு. நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களான்ற மாதிரி வேலு கிட்ட கேக்குறாங்க. ஆமா, நான் தான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணேன். சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது புண்ணியம் பண்ணலாம்னு நினைச்சேன். அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களை சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஹீரோ ஹெல்ப் பண்ண கணக்குல தானே எடுத்துப்பாங்க. ஹீரோக்கு கம்மி தண்டனையை தந்துடுறாங்க. மொத்தமா ரெண்டு பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்குமே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்த வேற ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்க கூட சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் ஃப்ரெண்ட கொடூரமா காலி பண்ணிருப்பாரு. போலீஸ் வர மாதிரி சவுண்ட் கேக்குதுல, முதல்ல கத்தியை என்கிட்ட குடுறா அப்படின்ற மாதிரி வேகமா வேலு வாங்கியிருப்பாரு. ஏன்னா ஹீரோவோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால இந்த கொலையோட பழியை நம்மளே ஏத்துக்கலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரையும் வேன்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீயே எனக்கு பையன் மாறுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து வேலு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்பதான் வேற ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்றாரு. ஸ்டார்டிங்ல காமிச்சது வேலுவோட வீடியோ கிடையாது. மொத நபரை கொலை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஆனா அவர் காம் பாத்தீங்களா, இவரை செயின் போட்டு லாக் பண்ணிருவான். ஏண்டா அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும், நீ எதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறான். இவர் சட்டுன்னு அந்த செயினை வச்சு அவனோட கழுத்தை நெரிக்கிறாரு. அவளை என்னோட பேத்தி மாறுதான் அப்படின்ற மாதிரி சாவடிச்சிடுறாரு. அப்பதான் ஹீரோ வீட்டுக்குள்ள நுழையிறதை இவர் லாங்ல இருந்து கவனிச்சிருப்பாரு. சாவடிச்சவனோட பாடியை நம்ம கட்டிலுக்கு அடியில தள்ளிடலான்ற மாதிரி கட்டிலுக்கு அடியில தள்ளியிருப்பாரு. ஹீரோ கிட்ட மறதி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நடிக்கலான்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.